இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கு நாளைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த போட்டிக்கு இந்தியா இப்போது தீவிரமாக பயிற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ரோஹித் சர்மா அவர்கள் செய்தியாளர் அவர்களை சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க, 11ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ரோஹித் சர்மா அவர்கள் தரமான ஒரு பதிலை சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா கேஎல் ராகுல் ஒரு தலை சிறந்த வீரர், கண்டிப்பாக அவருக்கு டெஸ்ட்டில் இடம் இருக்குது, கண்டிப்பாக அவர் ப்ளே பண்ணுவார், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் சரியான பிளேயரு, பட் ஏன் அவர் இன்னும் ஜொலிக்காமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக கேஎல் ராகுல் அவர்கள் தலை சிறந்த வீரராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருப்போம்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இந்தியன் டீமுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக முக்கியமான வீரர்களாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்றத அப்படி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கம்பல்சரியாக ஓப்பனிங்கில் ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் களமிறங்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ கில்லுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு, கண்டிப்பாக அவர் ரீசெண்டாக சரியான பர்ஃபார்மன்ஸில் இல்லை. அப்படி இருக்கும்போது கில் இந்த மேட்சில் ஸ்குவாடில் இடம் பிடிக்கிறதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகியிருக்கு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, கோலி கம்பல்சரியாக அடுத்த டவுனில் இருக்க போகிறாரு. மேபி ஒன் டவுனில் கேஎல் ராகுல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சர்ப்ராஸ் கான் உள்ளே வர போகிறாரு, அவர் அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிளேயரில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ப்ராஸ் கான் இருக்க போகிறாரு, இல்லைனா கேஎல் ராகுல் இருக்க போகிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோலி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இருக்கார், அஸ்வின் இருக்கார், சிராஜ், குல்தீப் யாதவ், பும்ரா, இப்படியே வரப்போகுது. ஸோ இதுதான் ஸ்குவாடாக இருக்க போகுது. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கில் அந்த ஸ்குவாடில் இல்லாத பட்சத்தில் இதுதான் பிளேயிங் 11 நாளைக்கு கன்ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் பிளேயிங் 11 நாளைக்கு இருக்கும். ஏன்னா சென்னை பிச்சில் ஸ்பின்னர்ஸ் அதிகமாக தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால 3 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பவுலிங் 2 பேர் போதும், இப்போதைக்கு நமக்கு தேவை ஸ்பின்னர்ஸ் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அதனால் அக்சர் பட்டேலுக்கு கூட இந்த பிளேயிங் லெவலில் சான்சஸ் இல்லை. ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் கண்டிப்பாக இந்திய அணி ஸ்பின்னர்ஸை வச்சு ஆதிக்கம் செலுத்த போகிறாங்க. டாஸை வின் பண்ணி என்ன பண்ண போகிறார் ரோஹித் சர்மா, பேட் பண்ண போகிறாரா இல்லை ஃபீல்டிங் எடுக்க போகிறாரா அப்படின்றது அவருடைய டிசைனில் இருக்க போகுது. ஸோ இப்படி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் நாளைக்கு பிளேயிங் லெவலில் கம்பல்சரியாக ரிஷப் பண்ட்டு ப்ளே பண்ண போகிறாரு, கேஎல் ராகுலும் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஷன் பார்த்தா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் அவர்கள். கேஎல் ராகுல் அவர்களை எந்த பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்க, ஸோ 1 டவுன் பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்களா, அப்படி இல்லாத பட்சத்தில் 3rd டவுன் பொசிஷனில் ஆட வைக்க போகிறாங்களா அப்படின்றத டிசைட் பண்ணவர் ரோஹித் சர்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுப்மன் கில் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேஎல் ராகுலை 1 டவுனில் ஆட வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியிலும் விராட் கோலிக்கு அடுத்து முன்னாடியாக ரோஹித் சர்மா திங்க் பண்ணுவார் அப்படின்றது எதிர்பார்ப்புகளாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் மக்களே. ஸோ இந்த பிளேயிங் 11ல் யாரை சேஞ்ச் பண்ணிவிட்டு யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயரை வெளியே உட்கார வச்சுட்டு எந்த பிளேயர் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கம்பல்சரியாக இந்த பிளேயிங் 11ல் இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.